செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். மயிலாடுதுறையில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் போது பலத்த காற்று வீசியதால் விளக்கு கம்பம் ஒன்று முன்னாள் அமைச்சர் ராசாவுக்கு அருகில் விழுந்தது. நூலிலையில் அவர் தப்பிய நிலையில் கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். விவரம். மயிலாடுதுறையில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் போது பலத்த காற்று வீசியதால் விளக்கு கம்பம் ஒன்று முன்னாள் அமைச்சர் ராசாவுக்கு அருகில் விழுந்தது. நூலிலைகள் அவர் தப்பிய நிலையில் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மயிலாடுதுறையில் திமுக சார்பில் பட்ஜெட் விளக்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது பலத்த காற்று வீசியதால் விளக்கு கம்பம் ஒன்று முன்னாள் அமைச்சர் ராசாவுக்கு அருகில் விழுந்தது. நூலிலைகள் அவர் தப்பிய நிலையில் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரம் என்ன ராஜ்குமார்? மயிலாடுதுறை சின்னக்கடை வீதியில திமுக சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம், முதலமைச்சர் பிறந்த நாள் விழா உள்ளிட்ட 30 நில பொதுக்கூட்டம் நடைபெற்று வந்தது. இந்த பொதுக்கூட்டத்துல பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன், முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா பங்கேற்றனர். இதுல முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா பங்கேற்ற போது திடீரென்று சூறாவளி காற்று வீசியது. இதனை கண்டு கூட்டத்தில் அமர்ந்த பெண்கள் உடனடியாக வெளியேறினர். அப்போது இந்த பலத்த காற்றின் காரணமாக ராசா பேசிக் கொண்டிருந்த மேடையின் அருகே இருந்த மின்விளக்கு கம்பம் அவர் பேசிக் கொண்டிருந்த மைக்கின் மீது சாய்ந்தது. இதனை கண்டு பதறிய ராசா உடனடியாக விலகியதால் எந்த காயங்களுமின்றி பற்றினார். தொடர்ந்து பொதுக்கூட்டத்தை நிறுத்திவிட்டு உடனடியாக காற்றின் காரணமாக பொதுக்கூட்டம் முடிக்கப்பட்டதாக தெரிவித்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதுல இந்த காற்றில் வந்து பேனர் கிழிந்து தூங்கியது. சேர்கள் காற்றுல நகர்ந்து திறந்து ஓடியது. இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.